வணக்கம் நண்பர்களே. உலகளாவிய ரீதியிலே ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி கொண்டு வந்த இந்த டரிஃப் அமெரிக்காவுக்கு நன்மை பயக்கிறதோ இல்லையோ, உலகளாவிய ரீதியில் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் நண்பர்கள், எதிரிகள் என்று இல்லாமல் எல்லோருக்குமே இந்த டேக்ஸை விதித்திருக்கிறார். ஒரு சாரார் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நன்மையை வழங்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் பங்குச் சந்தைகள் பெருமளவில் சரிவடைந்திருக்கின்றன. அமெரிக்கா மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் பங்குச் சந்தைகள் சரிவடைந்திருக்கின்றன. டொலரின் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு மீண்டும் உருவாகி விடுமா, ஒரு ஸ்ட்ராங்கான நிலைமைக்கு வந்து விடுமா என்று யோசிக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு 44% வரி அவர் அறவிடுவதாக தெரிவித்திருக்கின்றார். ஏனெனில் இலங்கையினுடைய ஏற்றுமதி குறைவு, இறக்குமதி அதிகம். ஆகவே இலங்கையை ஏன் போட்டு நெருக்குகின்றார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அரசியல் விமர்சகர் அஸ்மினோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்மின். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமாக இந்த டரிஃப் உலகளாவிய ரீதியில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த விடயம். நேற்றிலிருந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று 5ஆம் திகதி காலை 5 மணிக்கு இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டரிஃப் என்று அவர் தேர்தல் காலங்களில் குறிப்பிட்டு வந்தார். ஆகவே இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? முதலாவது அவருடைய இந்த டரிஃப் நிலைமைகளை நீங்க விளங்கப்படுத்தணும். நேயர்களுக்கு வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நினைக்கிறேன் இது தொடர்பாக கருத்துக்களை முன்வைப்பதற்கு நான் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் அல்ல. ஆனாலும் என்னுடைய வாசிப்புகளுக்கு அமைவாக அரசியல் ரீதியாக இந்த விடயங்களை மக்களோடு, நேயர்களோடு பகிர்ந்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். உண்மையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் விதித்திருக்கின்ற புதிய வரி கொள்கையானது பொருளாதார ரீதியாக பல்வேறு விமர்சனங்களை, பல்வேறு எதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த விடயத்தை வெறுமனே ஒரு பொருளாதார ரீதியாக மாத்திரம் நோக்குவதை விடவும், அதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் முக்கியத்துவங்களோடு இந்த விடயத்தை நோக்குவது, இந்த விடயத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வையை ஏற்படுத்தும் என்று நான் கருதுகின்றேன். அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அமெரிக்கா இதுவரை காலமும் உலகத்தினுடைய வல்லரசாக இருந்திருக்கின்றது, இப்போதும் இருக்கின்றது. அது ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை தன்வசம் வைத்திருக்கின்றது. உலக நுகர்விலே கால் பங்கு, அதாவது 25 வீதத்திற்கும் அதிகமான நுகர்வை அமெரிக்கா உலகத்திலிருந்து மேற்கொள்கின்றது. உலக நாடுகளிலிருந்து அந்த நுகர்வை மேற்கொள்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனால் அமெரிக்காவினுடைய பட்ஜெட்டை பொறுத்தவரையில் 2022ஆம் ஆண்டு முதல் அந்த பட்ஜெட்டிலே தொடர்ந்தும் துண்டு விழும் தொகை கூடுதலாக இருப்பதாக தொடர்ந்தும் நாங்கள் அவதானிக்கின்றோம். துண்டு விழுகின்ற தொகை, அதாவது அமெரிக்கா ஏனைய நாடுகளிடம் அல்லது ஏனைய நிதி நிறுவனங்களிடம் கடன் பெற்றுக்கொள்கின்ற அளவிற்கு அந்த நிதி நிலைமை மோசமாக இருந்திருக்கின்றது. எனவேதான் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்காவிலே பணவீக்கம் ஏற்பட்டது. வரிகள் அதிகரிக்கப்பட்டன. மக்கள் பல்வேறு இன்னல்களை அந்த பொருளாதார நெருக்கடி காலங்களிலே அனுபவித்தார்கள். அது இன்னமும் தொடர்கின்றது. அந்த நெருக்கடி இன்னமும் தொடர்கின்றது. 2023ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய டெபிசிட் 773 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களாக காணப்பட்டது. எனவே ட்ரம்ப் இந்த முறை தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்ட ஒரு விடயம், நாங்கள் இந்த டெபிசிட்டை, இந்த துண்டு விழும் தொகையை ஈடு செய்வதற்கு பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்வோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு மாற்றம், அமெரிக்காவில் இருக்கின்ற அரச தொழில்துறை சார்ந்தவர்களை தொழிலிருந்து நீக்குகின்ற ஒரு சட்டமூலத்தை அவர்கள் டாட்ஜ் என்று சொல்கின்ற ஒரு மறுசீரமைப்பு கொள்கையை அவர்கள் பின்பற்றினார்கள். அதன் மூலம் பல லட்சக்கணக்கானவர்கள் தொழில் வாய்ப்பை இழந்தார்கள். அதே போன்று சட்டவிரோத குடியேற்றவாதிகளை நாட்டை விட்டு அகற்றுகின்ற ஒரு பொறிமுறையை அவர்கள் செய்தார்கள். இதனூடாக வேலை வாய்ப்பை அதிகரிக்க முடியும்,
ஸ்திரப்படுத்த முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். எனவே சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பலரை அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றினார்கள். இப்பொழுது 3வது கட்டமாக ஏற்கனவே நாட்டிற்குள் அரச செலவை கட்டுப்படுத்துகின்ற அல்லது அரச செலவை மறுசீரமைக்கின்ற பல்வேறு நடவடிக்கைகள் அமெரிக்காவிலே மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் மக்கள் பெரிய பெரிய அளவான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றார்கள். ஹெல்த் செக்டரை அவர்களுடைய சுகாதாரத்துறையை அவர்கள் மட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்கான இன்சூரன்ஸ் பாலிசிகளிலே மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். கல்வித்துறையை முழுமையாக தனியார் மயப்படுத்தி இருக்கின்றார்கள். அரச உதவியோடு இது பிறகு அமெரிக்காவிலே கல்வி கற்பது மிகவும் சிரமமானது. பல்வேறு வெளிநாட்டவர்கள் ஸ்காலர்ஷிப் மூலமாக கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பலரும் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த ஸ்காலர்ஷிப்புகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே பலரும் இடைநடுவிலே தங்களுடைய கற்கை நெறிகளை கைவிடுகின்ற அளவிற்கு இந்த நிலைமைகள் போயிருக்கின்றன. இந்த சூழலில் தான் உலக நாடுகளை நோக்கி அவர் ஒரு புதிய வரி விதிப்பு கொள்கை ஒன்றை நடைமுறைப்படுத்துகின்றார். எனவே அவர்கள் அந்த வரி விதிப்பு தொடர்பாக கூறுகின்ற மிக முக்கியமான காரணங்களில் 5 முக்கியமான காரணங்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். முதலாவது, வர்த்தக ரீதியாக அவர்களுக்கு துண்டு விழுகின்ற தொகையை மட்டுப்படுத்துதல் அல்லது கட்டுப்படுத்துதல். அதே போன்று உள்ளூர் உற்பத்திகளை அதிகரித்தல், உள்ளூர் உற்பத்திகளுக்கான சந்தை வாய்ப்பை அதிகரித்து கொடுத்தல். அதே போன்று பைலிட்டரல் 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ரீதியான உடன்படிக்கைகளிலே இதுவரை காலமும் அமெரிக்காவிற்கு நலன் பயக்காத பல்வேறு உடன்படிக்கைகளில் இருந்து வெளியே வந்து அவற்றை மறுசீரமைத்து 2 சாராரும் நன்மை அடையக்கூடிய அல்லது 2 சாராருக்கும் இடையிலே ஒரே விதமான நன்மைகளை, சமச்சீரான நன்மைகளை அடையக்கூடிய விதமாக அந்த ஒப்பந்தங்களை மேற்கொள்தல். அதே போன்று என்ன சொல்வது, வர்த்தக ரீதியாக இதுவரை காலமும் நடைமுறையில் இருந்த அமெரிக்காவின் விட்டுக் கொடுப்புகளை சற்று மட்டுப்படுத்தி அந்த விட்டுக் கொடுப்புகளுக்கு மேலதிகமாக ஏனைய நாடுகள் யாரோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கின்றோமோ அந்த நாடுகளும் இந்த விடயத்திலே அவர்களுடைய பங்களிப்பையும் செய்யக்கூடிய விதமாக இதை ஒழுங்கமைத்தல் போன்றதும், அதே போன்று பொதுவாக சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு காரணங்கள், அதே போன்று நாட்டினுடைய என்ன சொல்வது, நாட்டினுடைய உள்ளூர் பொருளாதாரத்தை பாதுகாப்பது போன்ற விவகாரங்களும் அந்த அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது எவ்வாறாக இருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரையிலே, குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையிலே இதுவரை காலமும் 12% இருந்த அமெரிக்காவினுடைய ஏற்றுமதி வரி இப்போது 44% அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த 44 என்பது எந்த அடிப்படையில் அந்த நம்பரை அவர்கள் தெரிவு செய்தார்கள் என்பது பலருக்கு இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. உண்மையில் அமெரிக்காவினுடைய அறிக்கைகளில், அமெரிக்கா வெள்ளை மாளிகை விடுத்திருக்கின்ற அறிக்கைகளின்படி ஒரு நாடு எங்களின் மீது எந்த அளவிற்கு வரியை விதிக்கின்றதோ அந்த அளவிலிருந்து அரை பங்கு 50% நாங்கள் அவர்களிடமிருந்து வரி அறவிடப் போகின்றோம். அந்த வகையிலே ஒட்டுமொத்த ஏற்றுமதி இறக்குமதி என்று வருகின்ற பொழுது இலங்கை அமெரிக்க பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு, அமெரிக்காவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு இதுவரை காலமும் 88% வரியை விதித்திருந்தது. இலங்கை அமெரிக்காவிலிருந்து பிரதானமாக இறக்குமதி செய்கின்ற பொருள் சோளம் பெரிய அளவிலே அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. அடுத்ததாக மருந்து பொருட்கள் அதிக அளவிலே இலங்கையில் இறக்குமதி செய்யப்படுகின்றது. 3வதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றது. கோதுமைமா அமெரிக்காவிலிருந்து பெரிய அளவில் இல்லை. எனவே இந்த 3 பிரதான பொருட்களுக்கும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு நிகரான வரி 88% இருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்திலே இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 12% அமெரிக்க வரிதான் இதுவரை காலமும் விதிக்கப்பட்டது. இப்போது இந்த 2 கணக்குகளுக்கும் இடையில் காணப்படுகின்ற பாரிய முரண்பாடுகளை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய வரி விதிப்பானது, அதாவது இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்குரிய வரியானது 44% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தன்னுடைய மொத்த ஆடை ஏற்றுமதியில் 18.5% ஆடை ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. எனவே பிரதானமாக இலங்கையினுடைய ஏற்றுமதி என்று வருகின்ற பொழுது தேயிலை, அதற்கு முன்னதாக ஆடை உற்பத்தி சார்ந்த பொருட்கள் தான் அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இந்த இடத்திலே எங்களுக்கு வருகின்ற ஒரு பாரிய சிக்கல் என்னவென்றால், அமெரிக்காவினுடைய சந்தையிலே இலங்கையினுடைய உடுப்புகள் மாத்திரமல்ல, இலங்கையிலிருந்து தைக்கப்படுகின்ற ஆடைகள் மாத்திரம் விற்பனைக்கு வருவது கிடையாது.
அவர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து அந்த அந்த தங்களுடைய ஆடைகளை அவர்கள் இறக்குமதி செய்கின்றார்கள். குறிப்பாக சீனாவிலிருந்து பெரிய அளவான ஆடை இறக்குமதி இடம்பெறுகின்றது. இந்தியாவிலிருந்து இடம்பெறுகின்றது. அதேபோன்று பங்களாதேஷிலிருந்து இலங்கைக்கு சாரி இந்தியா அமெரிக்கா. அமெரிக்காவிற்கு ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. நாங்கள் இலங்கை வந்து அந்த 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 வரிசையிலே 6வது இடத்தில் இருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய ஆடை ஏற்றுமதியிலே நாங்கள் 6வது இடத்தில் இருக்கின்றோம். இப்போது அ சீனாவை பொறுத்தவரையிலே அவர்கள் 34% வரி விதித்திருக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரையிலே 26% வரியை அவர்கள் விதித்திருக்கின்றார்கள். பங்களாதேஷை பொறுத்தவரையிலே 37% வரி விதிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த நாடுகள் சீனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், அவர்களுடைய நாணய பெறுமதியும் எங்களுடைய நாணய பெறுமதிக்கும் இடையிலே பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் பொருளாதார ரீதியாக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு பேங்க்ரப்ட் கண்ட்ரியாக இருக்கின்ற ஒரு நாடு. எனவே அந்த அந்த வகையில எங்களுடைய டொலருக்கு எதிரான இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி டொலருக்கு எதிரான இந்திய ரூபா அல்லது சீன எண் உடையதும் அல்லது பங்களாதேஷினுடைய ரூபியாவினுடையதுமான பெறுமதிகளுக்கு இடையிலே பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இது ஒரு பாரிய முரண்பாட்டை ஏற்றத்தாழ்வு ஏற்படுகின்றது. இப்போது சந்தை வாய்ப்பிலே இலங்கை சைனாவோடும் இந்தியாவோடும் பங்களாதேஷோடும் போட்டி போட வேண்டுமாக இருந்தால் 2 பிரதான அடிப்படைகளில் அந்த போட்டியை நாங்கள் மேற்கொள்ள முடியும். முதலாவது தரத்தை அதிகரிப்பதன் ஊடாக அந்த போட்டிக்கு நாங்கள் செல்ல முடியும். எங்களுடைய ஆடைகள் ஹை குவாலிட்டியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அந்த அந்த பிரைஸை கொடுத்து வாங்க முற்படுவார்கள். அல்லது சீனாவினதும் இந்தியாவினதும் பங்களாதேஷினதும் தரங்களுக்கு நிகரான ஒரு தரமாகவோ அல்லது அதை விட குறைந்த தரமாகவோ நாங்கள் ஆடை ஏற்றுமதிகளை மேற்கொள்கின்ற பொழுதோ அங்கு அந்த அந்த சந்தை வாய்ப்பிலே எங்களுக்கு ஒரு பாரிய பின்னடைவு ஏற்படும். அது மாத்திரமல்ல, இலங்கையை பொறுத்தவரையில் இருக்கின்ற மற்றொரு பெரிய சவால் ஆடை ஏற்றுமதிக்கான அனைத்து விதமான மூலப்பொருட்களும் நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்துதான் அவற்றை மேற்கொள்கின்றோம். எனவே இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையிலே துணி உற்பத்தி ஃபேப்ரிக் ப்ரொடக்ஷன் இலங்கையை பொறுத்தவரையிலே கிடையாது. நாங்கள் கார்மெண்டை மாத்திரம்தான் உற்பத்தி செய்கின்றோம். அதாவது தைக்கப்பட்ட ஆடைகளைத்தான் நாங்கள் உற்பத்தி செய்கின்றோமே தவிர நாங்கள் துணியையோ நூலையோ அங்கு வருகின்ற ஏனைய பொருட்களையோ நாங்கள் உள்நாட்டிலே உற்பத்தி செய்கின்றவர்கள் கிடையாது. எனவே இது ஒரு இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்கனவே செலுத்த தொடங்கிவிட்டது. பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய தங்களுடைய கான்ட்ராக்டுகளை தங்களுடைய ஒப்பந்தங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சிப்பார்கள். ஏனென்றால் இந்த 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 டரிஃபை இந்த வரி விதிப்பை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவேதான் இது பொருளாதார ரீதியாக இதுக்குள் இருக்கின்ற இருக்கின்ற டாக்டிக்ஸை புரிந்து கொள்வதற்கு முன்னதாக இதுக்கு பின்னால் இருக்கின்ற அரசியலை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கின்றது. அப்போது மாத்திரம்தான் இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் இலகுவாக கையாள முடியும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா ஒரு ட்ரம்ப் அவர்கள் ஒரு புதிய கொள்கையை முன்மொழிந்து கொண்டிருக்கின்றார். மேக் அமெரிக்கா கிரேட் என்கின்ற ஒரு புதிய கொள்கையை. அதன் மூலமாக இப்போது இருக்கின்ற அரசியல் யாப்பை மறுசீரமைப்பு செய்து நீண்ட காலத்திற்கு ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் விதமாக இந்த அரசியல் யாப்பை மாற்ற முடியுமா என்ற ஒரு கலந்துரையாடல் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று அமெரிக்காவினுடைய சனத்தொகையை கட்டுப்படுத்தி பணக்காரர்களுக்கு மாத்திரம் பெரும் செல்வந்தர்களுக்கு மாத்திரம் பாதுகாப்புள்ள அல்லது அதற்கேற்ற விதமாக அந்த நாட்டினுடைய வர்த்தகத்தை அந்த நாட்டினுடைய பாதுகாப்பை அந்த நாட்டினுடைய பொருளாதார அரசியல் கொள்கைகளை மாற்ற முடியுமா என்பதும் இப்போது ஒரு பாரிய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. எனவேதான் அமெரிக்காவிலே இருக்கின்ற சாதாரண மக்கள் வீதிகளுக்கு இறங்கி ட்ரம்புக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்த தொடங்கி இருக்கின்றார்கள். அதனுடைய பின்னணியிலே இருப்பது ட்ரம்ப் அவர்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்ற அரசியல் ரீதியான மாற்றங்கள். அந்த அரசியல் மாற்றங்கள் அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அவர்கள் நினைக்கின்றார்கள் இதுவரை காலமும் நாங்கள் ஒரு வல்லரசாக இருந்த நாடு. நாங்கள் பின்னோக்கி பார்த்தால் வரலாற்றிலே பின்னோக்கி பார்த்தால் 1993 ஆண்டு பனிப்போர் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பனிப்போர் முடிவுக்கு வந்ததோடு உலகத்தின் ஏக வல்லரசாக அமெரிக்கா தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது. அந்த ஏக வல்லரசு என்ற அந்த அடையாளத்தோடு உலக நாடுகளிலே அமெரிக்கா பல்வேறு வள சுரண்டல்களை அல்லது சூறையாடல்களை அது மேற்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக
ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அமெரிக்கா பல்வேறு வளங்களை சூறையாடி இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போது பரவலாக பேசப்படுகின்றது. எனவே ரஷ்யாவை முன்னிறுத்தி ரஷ்யா உங்களின் மீது ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு விடும் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அந்த அச்சத்தின் காரணமாக ஐரோப்பியர்களை அமெரிக்கா இதுவரை காலமும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தது என்றொரு கூற்றும் இருக்கின்றது. அதனுடைய தொடரிலே அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சேர்ந்து அல்லது அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்து மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு பாரிய வளச்சுரண்டல்களை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக எண்ணெய் வளத்தை அடிப்படையாக கொண்டு எண்ணெய் வளத்தை இலக்காக கொண்டு யுத்தங்களை நடத்தி இருக்கின்றது. ஈராக்கின் மீதான ஆக்கிரமிப்பு, இப்போது சிரியாவின் மீதான ஆக்கிரமிப்பு, பலஸ்தீனில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துக்கும் பின்னணியில் இருப்பது எண்ணெய் வர்த்தகம் அல்லது பவர் ஸ்ட்ரகிள் என்று அதனை அடையாளம் செய்கின்றார்கள். எனவே இந்த நிலைமைகளை அவதானிக்கின்ற பொழுது இதுவரை காலமும் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கின்ற எல்லா நடவடிக்கைகளிலும் விளைவாக ரஷ்யா ஒரு மிக பலவீனமான ஒரு நாடாக மாறி இருக்க வேண்டும். ரஷ்யாவிலே வறுமை அதிகரித்திருக்க வேண்டும். ரஷ்யாவினுடைய பலம் மிக அதிகமாக குறைவடைந்திருக்க வேண்டும். ஆனால் இதற்கு நேர்மாற்றமாக ரஷ்யா தன்னை அமெரிக்காவுக்கு எதிராக வித்தியாசமான அடிப்படையில் தன்னை ஒழுங்கமைத்திருக்கிறது. எனவே ரஷ்யாவினுடைய வளர்ச்சி என்பது இப்போது அமெரிக்காவினால் ஈடுகொடுக்க முடியாத அளவிற்குரிய பாரிய வளர்ச்சியாக அது இருக்கின்றது. எங்கெல்லாம் பொருளாதார தடையை அமெரிக்கா போடுகிறதோ அந்த நாடுகள் எல்லாம் முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றன. வடகொரியாவை பார்க்கலாம், சீனாவை பார்க்கலாம், ரஷ்யாவை பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் பொருளாதார தடை விதிக்கப்படுகிறதோ, ஈரானை பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் பொருளாதார தடை அமெரிக்காவால் விதிக்கப்படுகிறதோ சுயமாக அவர்கள் சிந்தித்து இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் ரஷ்யாவினுடைய வளர்ச்சி என்பது அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி. ரஷ்யாவினுடைய வீழ்ச்சிக்காக அமெரிக்கா செலவு செய்தது, இதுவரை காலவுமாக செலவு செய்தது 800 ட்ரில்லியன் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது உலகத்திலே மேற்கொள்ளப்பட்ட மிக பெரிய பட்ஜெட் இந்த கோல்ட் வாருக்கு செலவழிக்கப்பட்ட பட்ஜெட். அந்த 800 ட்ரில்லியன் பணத்தை அவர்கள் உலக நாடுகளிலிருந்து தான் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய சொந்த வளத்தை அடிப்படையாக கொண்டு அந்த போராட்டத்தை நடத்தவில்லை. அந்த போராட்டமும் அல்ல அது உண்மையிலே ஒரு ராஜதந்திர ரீதியான நகர்வுகள். எனவே மக்களினுடைய வரிப்பணம் மிக அதிகமாக ஒரு அழிவு நடவடிக்கைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் அந்த அழிவு நடவடிக்கை அந்த எதிர்ப்பு நடவடிக்கையில அமெரிக்கா தோற்றிருப்பதும் இங்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அரசியல். ஐயோ, இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எங்கட வரியை எடுத்து எங்களுக்கு எதிராகவே அவர்கள் பாவிக்கிறார்கள் என்ற விஷயத்தை ஏன் மக்கள் இன்னும் உணர்கின்றார்கள் இல்லை என்ற ஒரு கேள்வி அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் குறிப்பாக ஃபாக்ஸ் நியூஸா இருக்கலாம் அல்லது CNN இருக்கலாம். இந்த அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் அனைத்தும் மேல்மட்டத்தில் இருக்கின்ற கொள்கை வகுப்பாளர்களால், மேல்மட்டத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளால் தான் இயக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. எனவே அவர்கள் வழங்குகின்ற தகவல்கள் அனைத்துமே ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஃபேப்ரிகேட்டட் நியூஸாகத்தான் இருக்கும். எது மக்களுக்கு போக வேண்டுமோ அது மட்டும்தான் போகின்ற அமைப்பிலே அவர்கள் அதனை பேணிக் கொண்டார்கள். ஆனால் சமூக ஊடகங்களினுடைய வருகைக்கு பிறகு, குறிப்பாக டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற தளங்கள் தனியார்கள் அதிகமாக அதனை பயன்படுத்த தொடங்கியதற்கு பிறகு பல்வேறு ஆய்வுகள் இப்போது மேற்கொள்ளப்படுகின்றன. உலக அளவிலே அமெரிக்கா மேற்கொண்டிருக்கின்ற அழிவு நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் வியப்படைகின்ற அளவிற்கு ஒரு பெரிய அழிவு நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே ரஷ்யாவினுடைய இந்த வளர்ச்சி என்பது அமெரிக்காவினால் ஈடுகொடுக்க முடியாத ஒரு வளர்ச்சியாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவை செல்வந்தர்களுக்குரிய ஒரு நாடாக, பணம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு உரிய நாடாக மாற்றுவது என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருகின்றார். அதன் அடிப்படையிலே உலக அளவில் இருக்கின்ற பெரும் பணக்காரர்கள் அனைவரும் அமெரிக்காவை நோக்கி தங்களுடைய முதலீடுகளை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய பணத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அமெரிக்காவில் இருக்க போகின்றது என்ற ஒரு மாயையை அவர் ஏற்படுத்துகின்றார். அந்த மாயையினுடைய ஒரு ஏற்பாடுதான் இந்த வரி விதிப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உலக அளவில் இருக்கின்ற செல்வந்தர்கள், பெரும்பாலான நாடுகளில் இருக்கின்ற செல்வந்தர்கள் ஒருபோதும் அந்தந்த நாடுகளுக்கு வரிகளை செலுத்துவது கிடையாது. அது இலங்கையாக இருந்தாலும் ஏனைய நாடுகளாக இருந்தாலும் பெரும் செல்வந்தர்கள் எப்போதும் தங்களுடைய பலத்தை பயன்படுத்தி, தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் லஞ்சம் வழங்குவதன் ஊடாக அவர்கள் எந்த வரியை இந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டுமோ அந்த வரியை செலுத்தாமல்
ஒதுங்கிச் செல்கின்ற அல்லது அந்த அந்த வரியிலிருந்து ஏய்ப்பு செய்கின்ற ஒரு போக்கைத்தான் அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கின்ற அம்பானி, அதானி போன்றவர்களாக இருக்கட்டும், இலங்கையில் இருக்கின்ற தம்மிக்கு பெரேரா போன்றவர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஒருபோதும் அந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டிய முழுமையான வரியை செலுத்துவது கிடையாது. இத்தகைய பெரும்பாலான பணக்காரர்களை அமெரிக்கா இலக்கு வைத்திருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய செல்வத்தோடும் தங்களுடைய முதலீடுகளோடும் அமெரிக்காவை நோக்கி நகர வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய பொருளாதார கொள்கையை பார்த்துத்தான் அவர்கள் அங்கே நகரப் போகின்றார்கள். இப்போது உதாரணத்திற்கு அதானி போன்றவர்கள் கூடுதலான சலுகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூடுதலான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தையை நோக்கித்தான் அவர்கள் தங்களுடைய முதலீடுகளை நகர்த்துவார்கள். எனவே அத்தகைய பணக்காரர்களை கவர்வதற்கு குறிப்பாக சீனாவில் இருக்கின்ற பெரும் பணக்காரர்களை அமெரிக்காவை நோக்கி கவர்வதற்கும் இந்த ஒரு உக்தியாக இது பயன்படுத்தப்படுகின்றது. ரஷ்யாவிலிருந்து இருக்கின்ற பெரும் பணக்காரர்களையும் அமெரிக்காவை நோக்கி நகர்த்துவதற்குரிய ஒரு உத்தியாக பயன்படுத்தப்படுகின்றது என்றெல்லாம் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற பொருளாதார விமர்சனங்கள் இந்த இந்த வரி விதிப்பு தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கின்றன. இப்ப இந்த இடத்துல இப்ப இலங்கையை பொறுத்த அளவில் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட $3 பில்லியன் வரையான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. அமெரிக்காவிலிருந்து இலங்கை $600 மில்லியன் விட குறைவான பொருட்களை இறக்குமதி செய்கிறது. சரி, இந்த நெருக்கடியை தீர்க்கின்ற வாய்ப்பு என்ன? நிச்சயமாக இதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இது அரசியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் இலங்கை அரசாங்கம் இதனை எந்த அளவு தூரம் லாபகமாக கையாளும் என்று தெரியாது. அமெரிக்காவிலிருந்து முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த வரி விதிப்பை கையாள்வதற்கு இந்த வரி விதிப்பானது அமெரிக்காவிற்கு பின்வரும் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். முதலாவது, அமெரிக்காவினுடைய சந்தையில் இருக்கின்ற பொருட்களினுடைய அளவு மிக வலுவாக குறையும், மிக அதிக அளவிலே குறைவு ஏற்படும் என்ற ஒன்று அவதானம் இருக்கின்றது. எனவே அமெரிக்காவுக்கு வருகின்ற பொருட்களினுடைய அளவு குறைகின்ற பொழுது அமெரிக்காவில் இருக்கின்ற வர்த்தக வாய்ப்புகள் மிக வலுவாக குறைவடையும். எனவே அந்த வர்த்தகர்கள் ஒரு ஸ்ட்ரகிளுக்குள் போகின்றார்கள். அது பெரிய பிராண்டுகளாக இருந்தாலும் அல்லது பெரிய கம்பெனிகளாக இருந்தாலும் சிறிய கம்பெனிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. இப்பொழுது உதாரணத்துக்கு இதுவரை காலமும் இலங்கையிலிருந்து சப்ளைகளை பெற்றுக் கொண்டிருந்த நிறுவனங்கள் சில போது தங்களுடைய சப்ளைகளை இழக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அடுத்ததாக வருகின்ற ஒரு பெரிய சவாலாக இருக்க போகின்ற இன்னொரு முக்கியமான விடயம், அமெரிக்காவினுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற அல்லது அமெரிக்கா ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் இந்த வரி விதிப்புக்கு பிறகு அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு சில தடைகளை ரெஸ்ட்ரிக்ஷன்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது அவர்களும் மறுபக்கத்தில் அமெரிக்காவினுடைய இறக்குமதிக்கு எதிராக தங்களுடைய வரி விதிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்ப இது இப்ப முக்கியமான நாடுகள், இப்ப ஐரோப்பிய ஒன்றியம், பிரித்தானியா, சீனா, இந்தியா போன்ற நாடுகள் இப்படி செய்யலாம். ஆனா இலங்கை என்ன செய்யலாம்? அதான் இந்த சூழ்நிலைகள் ஏற்படும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். மூன்றாவது ஒரு விடயத்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒரு முகவர் வர்த்தகம் ஒன்று புதிதாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இப்பொழுது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் துருக்கியை பொறுத்தவரையிலே துருக்கிக்கு அவர்கள் அமெரிக்கா விதித்திருக்கின்ற வரியினுடைய அளவு வெறும் 10% மாத்திரம்தான். எனவே இலங்கை துருக்கிக்கு ஏற்றுமதி செய்து துருக்கி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஒரு புதிய இடைத்தரகர் முறைமை ஒன்று ஏற்படும் என்று குறிப்பிடப்படுகின்றது, எதிர்வு கூறப்படுகின்றது. எனவே அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இறுதியாக நான்காவது சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், பிரிக் போன்ற கூட்டமைப்புகள் தங்களை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு உலக நாடுகள் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற இவ்வாறான இலங்கை போன்ற சிறிய நாடுகளை தாங்கள் உள்ளீர்ப்பு செய்து அந்த பொருளாதாரங்களோடு தங்களை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும் என்கின்ற 4 விடயங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, முதலாவது விடயம், அமெரிக்கா சந்தையிலே ஒரு நெருக்கடி ஏற்பட போகின்றது. சப்ளை செயினிலே அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட போகின்றது. இரண்டாவதாக, அமெரிக்க பொருட்களுக்கான சந்தை வாய்ப்பு குறைவடைய போகின்றது உலக அளவிலே. மூன்றாவதாக, ஒரு தரகர் முறைமை உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே தரகர் முறைமை உருவாகின்ற பொழுது அந்த தரகர் முறையின் ஊடாக நன்மை அடைய போவது அமெரிக்காவோ அல்லது இலங்கையோ அல்ல, அந்த நடுவில் இருக்கின்றவர்கள், ஒரு புரோக்கர் என்கின்ற அந்த அடிப்படைக்கு வர போகின்றது. நான்காவதாக சொல்லப்படுகின்ற விடயம், அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கின்ற கூட்டணி நாடுகள் தங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது பயன்படுத்தப்படும். என்றால் இலங்கையை பொறுத்தவரையிலே மிக அவசரமாக இதுவரை காலமும்
அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த பொருட்களுக்கு இன்னொரு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துவது இமீடியட்டாக சாத்தியமல்ல. உதாரணத்துக்கு 20% கிட்டத்தட்ட 20% கார்மெண்ட் உற்பத்திகள் அமெரிக்காவுக்கு செல்கின்றன என்றால், அந்த 20% கார்மெண்ட் உற்பத்திகளையும் இலங்கையிலே விற்க முடியாது. இந்தியாவிலே விற்க முடியாது. அதற்கான சந்தையை உலகத்தில் வேறு எங்கும் மிக அவசரமாக தேட முடியாது என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. எனவே இந்த நெருக்கடிகளுக்குள் தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த இந்த அமெரிக்கா விதித்திருக்கின்ற வரி தொடர்பாக ஆராய்வதற்கு ஒரு விசேட நிபுணர் குழு ஒன்றை நியமித்திருக்கின்றார். அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம். அதனை நாங்கள் வரவேற்க வேண்டும். அந்த நிபுணர் குழுவினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி நகர்வார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இது நேரடியாக அமெரிக்காவோடு பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும், அமெரிக்கா தன்னுடைய அரசியல் நலன்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இடத்திலே ஒரு தீர்மானத்துக்கு வர இருக்கின்றதே தவிர, அது வெறுமனே இருக்கின்ற இலங்கையின் மீது கரிசனையோடு அல்லது இலங்கையின் மீது அக்கறையோடு எந்த விதமான நகர்வுகளையும் மேற்கொள்ளாது. ஏனென்றால் அமெரிக்கா தனக்கு அண்மையில் இருக்கின்ற கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளோடு வரி விதிப்பு தொடர்பாக மிக கடுமையான போக்குகளை கடைபிடிக்கின்ற பொழுது, எங்கோ இருக்கின்ற இலங்கையை பொறுத்தவரையில அவர்கள் இலங்கைக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார்களா என்று மிக இலகுவாக கூற முடியாது. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. பாதுகாப்பு ரீதியாக இலங்கை அமெரிக்காவோடு நெருக்கமாக செயல்படுவதற்கு தீர்மானித்தால், ஏனென்றால் சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது இந்தியாவை கட்டுப்படுத்துவதற்கு பாதுகாப்பு ரீதியாக அமெரிக்காவிற்கு இலங்கை முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே அந்த இடத்திலே இப்போது இருக்கின்ற அரசாங்கம் ஒரு விட்டுக்கொடுப்போடு செயல்பட முன்வருமாக இருந்தால், அது ஒரு சில மாற்றங்களை இலங்கையிலே ஏற்படுத்தும், இந்த டரிஃப் விடயத்திலே ஏற்படுத்தும் என்றும் அவதானிகள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் பொதுவாக அமெரிக்காவை விடவும் இந்த விவகாரம் இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கும் இலங்கையினுடைய அரசியலிலும் ஒரு பாரிய தாக்கத்தை செலுத்தப் போகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக நன்றி அஸ்மின். முக்கியமாக இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த வரி போட்டி அல்லது இந்த வரி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நாம் இன்று பேசினோம். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.